Today we discuss about the topic harmonic analysis. Transforms and PDல யூனிட் 2ல Fourier சீரீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்ப்போம். The harmonic analysis for f of x in 0, 2 pi interval. Pi interval கொடுத்துருந்தா ஃபார்முலா. The Fourier series for f of x up to first harmonicனா f of x equal to a0/2 plus a1 cos x plus b1 sin x. இது செகண்ட் ஹார்மோனிக்னா இது கூட a2 cos 2x plus b2 sin 2x ஆட் பண்ணணும். அப் டு தேர்ட் ஹார்மோனிக்னா செகண்ட் ஹார்மோனிக் கூட a3 cos 3x plus b3 sin 3x ஆட் பண்ணணும். இதான் ஃபார்முலா. ஹார்மோனிக் அனலைசிஸ் வந்து 0,25 ஃபார்முலா அப் டு தேர்ட் ஹார்மோனிக் வரைக்கும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப் டு செகண்ட் ஹார்மோனிக்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப் டு தேர்ட் ஹார்மோனிக்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ a0 இதில் a0 a1 a2 a3 b1 b2 b3 வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a0 எப்படி கால்குலேட் பண்ணால் 2 into summation of y/n y equal to f of x. a1 equal to a1 எப்படி கால்குலேட் பண்ணனா 2 into summation of y cos x/n. b1 எப்படி கால்குலேட் பண்ணனா 2 into summation of y sin x/n. நெக்ஸ்ட் a2 ஃபார்முலா b2 ஃபார்முலா a3 b3 ஃபார்முலா. இப்போ n வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸ். இதில் no if the first value of f of x and last value of f of x are identical na same. First and last value of f of x na y oda first and last value equal ஆனா then cancel the last value of f of x. last value cancel பண்ணிடணும். இப்போ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். Find the Fourier series up to third harmonic. எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2 pi வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒய் கொடுத்துருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எப்படி ஹார்மோனிக் அனலைசிஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒய்யோட ஃபஸ்ட்டு வேல்யூ 1, ஒய்யில் லாஸ்ட் வேல்யூ 1 சேமாக இருக்குது. Since the first value of y and the last value of y are same, then cancel the last value of y. லாஸ்ட் வேல்யூவை கேன்சல் பண்ணிடணும் சேமாக இருந்ததுன்னா. அப்போ ரிமைனிங் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 வேல்யூஸ் இருக்குது. மொத்தம் 7 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 7 டேட்டாஸ். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால லாஸ்ட் வேல்யூவை கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் 6 வேல்யூ இருக்குது. therefore n equal to 6. இப்போ அப் டு தேர்ட் ஹார்மோனிக் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால இந்த Fourier சீரிஸ் ஆஃப் f of x அப் டு தேர்ட் ஹார்மோனிக் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ இந்த a0 a1 b1 a2 b2 a3 b3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து டிகிரி ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் போட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0 π/3 2 π/3 எக்ஸட்ரா. ஒய்யோட வேல்யூ வந்து 1 1.4 1.9. எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூவை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் 0 π/3 பைனா 180 தெரியும். 180 / 3 = 60. இப்போ 2 into 180 என்ன வரும்? 360/3 என்ன வரும்? 120. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைனா 180. பைக்கு பதிலாக 180 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு ஒய் cos x அப் டு தேர்ட் டிகிரிங்கிறதுனால ஒய் cos x, ஒய் cos 2x, ஒய் cos 3x, ஒய் sin x, ஒய் sin 2x, ஒய் sin 3x. இந்த வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஒய் cos x கால்குலேட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு cos xக்கு பதிலாக 0 போடணும். cos 0 வேல்யூ 1 தெரியும். அப்போ ஒய் 1 into 1 ஒய்யோட வேல்யூ வந்து 1. cos 0 வேல்யூ 1 1 into 1 1 ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஒய் cos 2x. ஒய்யோட வேல்யூ 1 cos 2 into எக்ஸோட வேல்யூ 0. இப்போ எக்ஸ்க்கு 0 போட்டாச்சுன்னா காஸோட 2 0 வந்து cos 0 cos 0 1 ஆயிரும். ஒய்யோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 வரும். நெக்ஸ்ட்டு cos 3 into 0. எக்ஸோட வேல்யூ 0ங்கிறதுனால ஃபஸ்ட் ரோல cos 0 1 ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படியே எழுதிடலாம் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைன் டேர்மில் சைன் 0 வந்து 0, அதனால சைன் இருக்க டேர்ம் எல்லாமே 0 ஆயிரும். சைன் 0 கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் 0 கூட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஒய் cos x, ஒய் sin 2x, ஒய் sin 3x 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சைன் டேர்ம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து எப்படி கால்குலேஷன் போடணுன்னு பாருங்கள். இப்போ நான் மொபைலில் தான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ next one
ஒய் காஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் ரோ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 60 டிகிரி. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக 60 போடணும். ஒய்யோட வேல்யூ வந்து 1.4. அப்போ என்ன பண்ணணுன்னா 1.4 ஒய்யோட ஒய்க்கு பதிலாக 1.4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். காஸ் எக்ஸ் இன்ஜு காஸை ப்ரெஸ் பண்ணிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 60 டிகிரி போடுறோம். அப்போ 60 ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஒய்யோட ஒய் காஸ் எக்ஸ் ஒய் வந்து 1.4 காஸ் 60 டிகிரி. 1.4 இன்ட்டு காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 0.7. அதுதான் இங்கே போட்டிருக்கோம் 0.7. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய் காஸ் 2x ஒரு ரோ மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஒய் வந்து என்னது 1.4. 1.4 இன்ட்டு காஸ் 60 டிகிரி 2 இன்ச்சு காஸ் 60 டிகிரி. அப்போ 2 இன்ச்சு காஸ் ஆஃப் 2xங்கிறதுனால காஸ் 2 இன்ச்சு 60 டிகிரி ஈக்குவல் டு -0.7 இதாக இருக்குது. இன்னும் ஒய் இன்ச்சு காஸ் 3x ஒய் வந்து 1.4 இன்ச்சு காஸ் 3x. அப்போ 3 இன்ச்சு எக்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ரோவில் என்னது 3 இன்ச்சு காஸ் 3x. எக்ஸோட வேல்யூ வந்து 60 டிகிரி பை ஈக்குவல் டு -1.4. இவன் இந்த மாதிரி கால்குலேஷன் போடணும். நெக்ஸ்ட் ஒய் சைன் எக்ஸ் ஒய் வந்து 1.4. அப்போ 1.4 இன்ச்சு சைன் எக்ஸோட வேல்யூ 60. பாருங்க ஒய்யோட வேல்யூ 1.4 இன்ச்சு சைன் எக்ஸோட வேல்யூ 60. இப்போ என்ன ஆன்சர் வருது 1.2124 வருது. ஓகேவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுங்க போதும். 1.21. நெக்ஸ்ட்டு ஒய் காஸ் 2x ஒய்யோட வேல்யூ வந்து 1.4 இன்ச்சு ஒய் சைன் 2x கால்குலேட் பண்ணுறோம். சைன் 2 இன்ச்சு 60 ஒய்யோட வேல்யூ 1.4 இன்ச்சு சைன் 2 இன்ச்சு 60 ஈக்குவல் டு 1.2124. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்தால் போதும். அப்போ 1.21 மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு ஒய் இன்ச்சு சைன் 3x ஒய்யோட வேல்யூ வந்து 1.4 இன்ச்சு சைன் 3x 3 இன்ச்சு 60 ஈக்குவல் டு வேல்யூ என்னது 0. இப்போ 0 ஆயிரும். ஓகேவா 0. நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு 120 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும். ஒய் இன்ச்சு காஸ் 120 கால்குலேஷன் பாருங்கள். ஒய்யோட வேல்யூ வந்து என்னது நெக்ஸ்ட்டில் 1.9. இப்போ 1.9 இன்ச்சு 1.9 இன்ச்சு காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள் 1.9 இன்ச்சு காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 0.95. சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் ரோ பார்த்துட்ருக்கோம். அதனால் செகண்ட் ரோ பார்த்துட்டோம். தேர்ட் ரோ வந்து 120. அப்போ காஸ் 120 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு என்ன வரும் -0.95. நெக்ஸ்ட் ஒய் இன்ச்சு காஸ் 2x ஒய்யோட வேல்யூ 1.9 இன்ச்சு காஸ் 2x காஸ் 2 இன்ச்சு எக்ஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 120. இப்போ பாருங்கள் வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ 1.9 இந்த இருக்குது. இது காஸ் 2 இன்ச்சு 120 ஈக்குவல் டு -0.95. இந்த மாதிரி கால்குலேஷன் போடணும்.
கால்குலேஷன் போட்ட பிறகு எக்ஸோட சம்மேஷன் மட்டும் வேண்டாம், ஒய்யோட சம்மேஷன், ஒய் காஸ் எக்ஸ் இதோட சம்மேஷன்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு a0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஒய் பை என். சம்மேஷன் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஒய்யோட சம்மேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 2.9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a1 ஈக்குவல் டு ஃபார்முலா 2 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஒய் காஸ் எக்ஸ் பை என். சம்மேஷன் ஆஃப் ஒய் காஸ் எக்ஸ் இந்த இருக்குது, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைட் பை n வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸ், மொத்தம் 6 டேட்டாஸ் இருக்குது. அப்போ n வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு a1 வேல்யூ கிடச்சிடும். நெக்ஸ்ட் a2 a3 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. a1 a2 a3 ஃபார்முலா, அதில் சம்மேஷன் ஆஃப் ஒய் காஸ் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒய் காஸ் 2x வேல்யூ இந்த இருக்குது, இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒய் காஸ் 3x வேல்யூ இந்த இருக்குது, இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 0.1 இது ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி b1 b2 b3 ஃபார்முலா, இதில் சம்மேஷன் ஆஃப் ஒய் சைன் எக்ஸ் ஒய் சைன் 2x வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி b1 b2 b3 கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எல்லா வேல்யூஸும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சீரிஸ் ஃபார்முலா இருக்குல்ல, இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் a0 a1 b1 இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a0 வேல்யூ வந்து 2.9 பார்த்தோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் a0/2, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1.45 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a1 b1 a2 b2 வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். இப்போ அப் டு தேர்ட் ஹார்மோனிக் வரையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், L ஃபார்மில் கொடுத்துருந்தா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் f of x is defined in 0,2L ஃபார்ம்லனா கீட்டா வந்து πx டிவைட் பை எல்னு அஷ்யூம் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபார்முலா அதே ஃபார்முலாவில் எக்ஸ்க்கு பதிலாக கீட்டா வரும். அதே தான், எக்ஸ் இருக்க இடத்துலலாம் கீட்டா வரும். இப்போது 0,2L ஃபார்மில் ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஃபஸ்ட் சீரீஸ் அப் டு தேர்ட் ஹார்மோனிக் XY. எல் ஃபார்ம்னா உங்களுக்கு எல் ஃபார்மில் இருக்காது, கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். அங்கே போன ப்ராப்ளம் வந்து பை ஃபார்மில் இருக்கும், அல்லது 0 60 to 120 அந்த மாதிரி டேரெக்டாக டிகிரி ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருந்தா இது எல் ஃபார்ம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ இதில் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லாஸ்ட் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னோட வேல்யூ மொத்தம் 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வேல்யூவை கேன்சல் பண்ணால் மொத்தம் 6 டேட்டாஸ் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 6. அப்போ 2L ஈக்குவல் டு 6. இந்த என்னோட வேல்யூ தான் 2Lன்னு எடுக்கணும். 2L வேல்யூ 6. இப்போ இதுலேருந்து L ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இந்த ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் கீட்டாவில் எழுதணும். இதில் கீட்டா ஈக்குவல் டு πx டிவைட் பை எல், எல்லோட வேல்யூ 3. இப்போது எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீட்டா கால்குலேட் பண்ணணும். கீட்டானா πx டிவைட் பை 3. பைனா 180 தெரியும். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 180 இன்ட்டு 0 0 ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்கு பதிலாக 1 போட்டால் 180/3 60. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு பதிலாக 2 போட்டால் 2 இன்ட்டு 180 360/3 120. இந்த இப்போ இதில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கரெஸ்பாண்டிங் கீட்டா கண்டுபிடிக்கிறோம். ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க கிவன் ப்ராப்ளமில். நெக்ஸ்ட் இதே மாதிரி போன ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஒய் காஸ் எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு பதிலாக கீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சேம் வேல்யூஸ் தான் இருக்குது. இதே மாதிரி கால்குலேஷன் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இதோட சம்மேஷன்லாம் ஆட் பண்ணணும். இதோட சம்மேஷன் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு a0 a1 a2 ஃபார்முலாவில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு b1 b2 b3 இந்த ஃபார்முலாவில் ஒய் சைன் கீட்டா ஒய் சைன் 2 கீட்டா வேல்யூலாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இன் டர்ம்ஸ் ஆஃப் கீட்டாவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீட்டாக்கு பதிலாக கீட்டா ஈக்குவல் டு πx டிவைட் பை 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டி ஃபார்மில் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் எல் ஃபார்ம் அல்லது பை ஃபார்ம் தான் வரும். டி ஃபார்ம் வந்து சம்டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்ம்லாம் என்னதுன்னா அங்கே கீட்டா வந்து πx டிவைட் பை எல், இங்கே வந்து கீட்டா ஈக்குவல் டு 2/x டிவைட் பை டி. இது வந்து ப்ராப்ளமில் கொடுக்கலனாலும் கீட்டா ஈக்குவல் டு டி ஃபார்மில் கொடுத்துருந்தா 2/x டிவைட் பை டின்னு தெரியணும். ஓகேவா? அந்த ஃபார்மில் மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஒய் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ப்ரூவ் தட் சொல்லி இந்த ஹார்மோனிக் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் காஸ் தீட்டா சைன் தீட்டா டேம் மட்டும்தான் வருது. அப்போ ஃபஸ்ட் ஹார்மோனிக் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ ஈக்குவல் கிடையாது. அப்போ எதுவுமே கேன்சல் பண்ணக்கூடாது. மொத்தம் 6 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஃபோர் n ஈக்குவல் டு 6.
the Fourier series of f of x up to first harmonic formula எழுதியிருக்கோம். ஏன்னா இங்கே sin theta cos theta மட்டும் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹார்மோனிக் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கீட்டா கால்குலேட் பண்ணுறோம். கீட்டா வந்து இங்கே டி ஃபார்ம்னா 2/x/t. இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் பதிலாக 0 போட்டால் 0 ஆயிரும். எக்ஸ்க்கு பதிலாக t/6 போட்டால் எக்ஸ் பதிலாக t/6 போட்டால் டி கேன்சல் ஆயிரும். 2/6 வரும். அப்போ கேன்சல் பண்ணால் π/3 வரும். பை வந்து 180ங்கிறதுனால 180/3 60. இந்த ஃபார்முலாவில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கீட்டா கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் காஸ் தீட்டா ஒய் சைன் தீட்டா இதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஒய் இன்ச்சு எப்படி கால்குலேட்டரில் போடணுன்னா ஒய்யோட வேல்யூ 1.98 இன்ச்சு காஸ் தீட்டா. அப்போ இன்ச்சு காஸ் கீட்டா. கீட்டாக்கு பதிலாக என்னது 0 போடணும். காஸ் 0 1ங்கிறதுனால 1.98 மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதில் காஸ்க்கு பதிலாக காஸ் ஒய்யோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் 1.30 இன்ச்சு காஸ். நெக்ஸ்ட்டு கீட்டாவோட வேல்யூ 60. அப்போ காஸ் 60 போட்டு பாருங்கள் கால்குலேட்டரில் இந்த ஆன்சர் வரும். இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் ஒய் காஸ் தீட்டா ஒய் சைன் தீட்டா இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு a0 a1 b1 ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் a0 a1 b1 வேல்யூ கிடச்சிரும். இதை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். a0 a1 b1 இப்போலாம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்ன டேம் கிடச்சிரும். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஹார்மோனிக் அனலைசிஸில் இந்த 3 ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள். கன்ஃபார்மாக 8 மார்க்ஸ் வாங்கலாம். சம்டைம்ஸ் 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதே ப்ராப்ளம் கன்ஃபார்மாக நீங்கள் 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்த 3 ப்ராப்ளமும் நல்லா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.